அணைக்கட்டு மண்ணின் சத்தம் கேளு, அது மாற்றத்துக்கான குரல் கேளு, அந்த குரலுக்கு பதில் சொல்ல வரார் நம்ம வேலழகன் வரார் வரார் வேலழகன் அணைக்கட்டு மகன். பள்ளிக்கூட பேராட்சியில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு நம்முடைய பல்வேறு திரைப்படங்களில் முன்னணி நாயகியாகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு துறை செயலாளராகவும் இங்கே இருக்க வாக்குகள் சேகரிக்க வருகை புரிந்துள்ள திரைப்பட நடிகை சகோதரி அவர்களே, அவர்களும் மறிந்தறிந்துள்ள கழகத்துடைய மாநில நிர்வாகிகளே, பேரூராட்சி கழக செயலாளர் அண்ணன் உமாபதி அவர்களே, எங்களோடு வருகை புரிந்துள்ள ஒன்றிய கழக செயலாளர்களே, மாவட்ட பிரதி செயலாளர்களே, மாவட்ட நிர்வாகிகளே, அனைத்திற்கும் மேலாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், புரட்சி பாரதம், தமிழக பகுஜன் சமாஜ் கட்சி, புதிய நீதி கட்சி மற்றும் பல்வேறு கூட்டணி கட்சிகளுடைய நிர்வாக பெருமக்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தல் 23ஆம் தேதி நடைபெறவுள்ளது. புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சிக்கும் எடப்பாடியார் ஆட்சிக்கும் 10 ஆண்டு காலம் சிறந்த ஆட்சியாக, சிறப்பான ஆட்சியாக தமிழகம் விளங்கியது. நம்முடைய பள்ளிக்கொண்டா பேரூராட்சியில் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் உங்களுடைய பேர் ஆதரவோடு நான் வெற்றி பெற்றால் பைபாஸ் சாலை அமைத்து தருவேன் என்று அன்றைக்கு தேர்தல் வாக்குறுதி வழங்கினேன். ஆனால் வெற்றி வாய்ப்பை இழந்து என்னால் செய்ய முடியவில்லை. இப்பொழுது 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிடுகிறேன். இங்கே வருகை புரிந்துள்ள தாய்மார்களும் வியாபாரிகளும் விவசாய பெருங்குடி மக்களும் அனைத்து பெரியவர்களும் ஒட்டுமொத்தமாக எனக்கு வாக்களித்து நீங்கள் வெற்றி பெற செய்தீர்களே, ஆனால் புதியதாக ஒரு பைபாஸ் சாலை அமைத்து தரப்படும் என்று உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இன்றைய திமுக ஆட்சியில் பேரூராட்சியில் ஏற்கனவே நாம் போடப்பட்ட சாலைகள், நன்றாக இருந்த சாலைகளை மீண்டும் புதுப்பித்துள்ளார்கள். ஏதோ தேர்தல் வந்து அவசரமா செய்றாங்க. அதே போல இவங்க ஆட்சியிலே, திமுக ஆட்சியிலே 2023ஆம் ஆண்டு போட்டு ஒரே வருஷத்துல மீண்டும் கொண்டாடப்படுறாங்க. மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடிப்பதற்காக ஒரு சாட்சியை வைத்தால் குறைந்தபட்சம் 30 ஆண்டுகள் இருக்க வேண்டும். ஆனால் 3 வருஷம் முழுமையாக இல்லாமல் கொள்ளையடிப்பதற்காக திட்டத்தை தீட்டி இந்த திமுக இன்றைக்கு துறை வாரியாக கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தாய்மார்களே, பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, டிராபிக் ஜாம் ஆகுது. வித்தியாசம் என்னன்னா, கூட்டம் உள்ள போட்டு இருந்தோம்னா அந்த பக்கம் ரைட்ல பிரச்சனை எல்லாம் வந்திருக்கும். மக்கள் போட்டுருவேன், டிராபிக் ஜாம் ஆகுது. மக்களுடைய சிரமத்தை நான் அறிந்தவன், அதனால சுருக்கமா முடிச்சிடுறேன்.
அடுத்த வாரத்துல தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கு வரும்போது அப்பொழுது இந்த திமுக செய்த துரோகங்களையும் 5 ஆண்டு காலம் இந்த பேரூராட்சியிலும் இந்த பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியிலும் அவர்கள் செய்த ஊழல்களையும் புள்ளி விவரமாக சொல்வேன் தெரிவித்து நம்முடைய அருமை சகோதரி இப்பொழுது நம்முடைய பள்ளிகொண்டா பேரூராட்சியில் என்னை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் செய்வார் என்று அன்போடு தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு நடிகர்கள் நீங்கள் அனைவரும் வருகை புரிந்துள்ள அனைவரும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கண்டெடுத்த வெற்றி சின்னம், புரட்சித் தலைவர் அம்பேத்கர் கண்டெடுத்த வெற்றி சின்னம், நம்முடைய புரட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடி வெற்றி சின்னம், தேசிய ஜனநாயக கூட்டணியின் அனைத்து தலைவர்களுடைய வெற்றி சின்னம் இரட்டை இலை சின்னம். அந்த இரட்டை இலை சின்னம் எனக்கு அந்த இவிஎம் மிஷினில் 3வது வேலையாக என்னுடைய போட்டோ அது மாதிரி ரெட்டல் சிம்பிள் அது வைக்கப்பட்டு அந்த பட்டனை நீங்கள் அழுத்தி பள்ளிகொண்டா பேரூராட்சி என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவை கூடுதலான வாக்குகளை நீங்கள் எனக்கு அளித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு தெரிவித்த வாய்ப்பு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உலகை மன்னன் பூவழி கண்ணன் சத்துணவு திட்டம் தந்த சரித்திர நாயகன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மக்களால் நான் மக்களுக்காக நான் என வாழ்ந்து வாழ்ந்த இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா ஆகிய இருவரும் தலைவர்களுடன் நம் கழகத்தை கண்ணை காப்பது போல கண்ணை இவை காப்பது போல காத்து வரும் புரட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிடர் முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் ஆவின் பெருந்தலைவர் வேலவன் அவர்களை ஆதரித்து இரட்டை இலை சின்னத்திலே வாக்கு கேட்டு நம் கழகத்தின் பொறுப்பு துணை செயலாளரும் 126 திரைப்படங்களுக்கு மேல் நடித்த உச்ச நட்சத்திர நடிகையான திரு கௌதமி அவர்கள் உங்களிடையே இரட்டை இலை சின்னத்திலே வாக்குகளை கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். நம்மளுடைய பள்ளிகொண்டா பேரூராட்சி உள்ளே நுழையும் போது மக்கள் அவரை ஆரவாரமாக ரொம்ப சிறப்பான வரவேற்பு தந்து நம்முடைய வெற்றி வேட்பாளரையும் நம்முடைய கௌதமி அவர்களும் சிறப்பான வரவேற்பு தந்து உள்ளே வர முடியல. அந்த அளவுக்கு மக்கள் வெள்ளத்தில் நீந்தி வந்திருக்கிறார். உங்களிடையே அவர் இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்குகளை கேட்டு திரு உரையாற்றுவார். பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களையும் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சரும் இன்னும் சில நாட்களில் தமிழ்நாட்டுக்கு வருங்கால முதலமைச்சரும் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாரின் ஆணைக்கிணங்க உங்களுடைய வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய சகோதரர் வேலாயுதன் அவர்களின் சார்பில் உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய வாக்குகளை கேட்க நான் இங்க உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். இந்த மாலை நேரத்துல சாலை ஓரத்துல நீங்க நம்ம எல்லாரும் கூடி இருக்கிறதுனால நான் ரொம்ப நேரம் எடுக்க விரும்பல, ஏன்னா பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுனால. அதனால உங்ககிட்ட பகிர்ந்துட்டு வர ஒரு சில முக்கியமான விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா சிந்திச்சு பாருங்க. 5 ஆண்டு காலம் ஸ்டாலின் அவர்களுடைய திமுக ஆட்சிய கடந்து வந்திருக்கீங்க. முதல்ல கடந்து வந்ததே ஒரு மிகப்பெரிய மக்களின் சாதனை. ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு செஞ்ச துரோகங்களுக்கும் அவருடைய பொய்யான வாக்குறுதிகளால உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற துன்பத்தையும் நீங்க உங்களுடைய குடும்ப அளவுல பட்ட கஷ்டங்களும் எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கு நீங்க எல்லாருமே இன்றைக்கு ஒரு சிரித்த முகத்துடன் எனக்கு இந்த வரவேற்பு கொடுக்கிறீங்கன்னா உங்களுடைய அந்த அன்பான மனசுக்கும் உங்களுடைய தைரியத்துக்கும் நான் தலை வணங்குகிறேன். தாய்மார்களுடைய ஆசைகளும் உங்க குழந்தைகளுக்காக நீங்கள் வைத்திருந்த கனவுகளும் ஸ்டாலின் அவர்கள் நல்லாவே புரிந்து கொண்டார் போன தடவை. அதனால
பெண்களுக்கு ஒரு சில வாக்குறுதிகள் சொல்லிடுவோம், பெண்களுடைய குழந்தைங்களுக்கு சில வாக்குறுதிகள் சொல்லிடுவோம், இளைஞர்களுக்கு சில வாக்குறுதிகள் சொல்லிடுவோம், அதுக்கப்புறம் வேலை வாய்ப்புகள் உருவாக்குவோம்னு அதுக்குன்னு ஒரு சில வாக்குறுதிகள் சொல்லிடுவோம், கடன்கள் ரத்து செஞ்சிடல அப்படின்னு சொல்லி ஒரு சில வாக்குறுதிகள் சொல்லிடுவோம். இதே மாதிரி வரிசையா ஏதோ வந்தபடி ஆலோசனை வந்தபடி இல்ல வாய்க்கு வந்தபடி அத்தனை வாக்குறுதிகள் உங்களுக்கு சொன்னாரு. 5 வருஷத்துக்கு முன்னால உங்களுடைய வாக்கு கேட்டு வந்தப்போ 525 வாக்குறுதிகள் உங்ககிட்ட சொன்னார். இன்றைய வரைக்கும் அதுல ஒரு 10 வாக்குறுதி பூர்த்தி செஞ்சிருந்தா அது மிகப்பெரிய ஒரு சாதனையாக இருந்திருக்கும். ஆனா அதுவும் செய்யல. பெண்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் ஒவ்வொரு குடும்ப தலைவியுடைய குடும்பத்தின் பாதுகாப்புக்கும் மிகப்பெரிய ஆபத்தை, மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கார் ஸ்டாலின் அவர்கள். விலைவாசிய அளவுக்கு உயர்த்தி விட்டிருக்காரு. ஏழை எளிய சாதாரண நடுத்தர மக்கள் கூட அவங்களுடைய வாழ்வாதாரத்தை, அவங்களுடைய வருமானத்தை, குடும்பத்துடைய நியாயமான தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு விலைவாசிகள் உயர்த்தி விட்டிருக்காரு. ஒரு தடவை கூட அதுக்கான ஒரு பதில் சொல்லல. 5 வருஷத்துல அம்மா இந்த மாதிரி விலைவாசி ஏறி போச்சு, உங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டம் இருக்கு, ஏதாவது நான் முயற்சி பண்றேன், அது குறைக்க முயற்சி பண்றேன், இல்ல உங்களுக்கு இன்னொரு வருமானம் வர்ற மாதிரி நான் ஏதாவது ஏற்பாடு பண்றேன், ஒரு தடவை கூட உங்களுடைய கஷ்டத்தை ஒரு தடவை கூட அவர் அங்கீகாரம் கொடுத்து பேசல. அவங்க பண்ற கஷ்டம் படட்டும், அவங்களுடைய வாக்குகளை நான் கேட்டு வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன, 5 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு தேர்தல் வரும்போது அப்ப பாத்துக்கலாம், அப்ப புதுசா ஒரு கதையை சொல்றேன், புதுசா சில பதிவுகளை நான் சொல்றேன், அப்ப நம்ம வச்சிடலாம். அப்படிங்கிற ஒரு கேவலமான ஒரு அவல நிலையோட இந்த 5 ஆண்டு கால ஆட்சி ஸ்டாலின் அவர்கள் செஞ்சிட்டு இருக்காரு. உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வேணுங்கிறதுக்காக நீங்க அவங்களுடைய பேர்ல கல்வி கடனை நீங்க வாங்கி அவங்களை படிக்க வச்சிருக்கீங்க. தாய்மார்கள் உங்களை நான் கேட்கிறீங்க, உங்களை பல பேர் அந்த மாதிரி நீங்க பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இந்த கடன், இந்த கல்வி கடன் உங்க புள்ள பேர்ல இருக்கு. நாளைக்கு உங்க பசங்க வேலை வாங்கி வேலைக்கு போய் சம்பளம் வாங்கி அந்த கல்வி கடனை தீர்த்து கொடுத்தாதான் அவங்க பேர்ல இருக்கிற இந்த பாரம் தீரும். அது புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாக்குகளை பெறதுக்காக ஸ்டாலின் அவர்கள் நான் ஆட்சிக்கு வந்த உடனே உங்க குழந்தைங்களோட பேர்ல நீங்க எடுத்த கல்வி கடன் எல்லாத்தையும் நான் ரத்து செஞ்சிருவேன். இன்னி வரைக்கும் ஒரு கல்வி கடன் கூட ரத்து செய்யப்படல. உங்களுடைய நகைகள், உங்களுடைய சீதனம், எந்த பெருமையோட நீங்க உங்களுடைய பொருளை வீட்டுக்கு வர்றீங்களோ அந்த நகைகளை உங்களுடைய குழந்தைகளுடைய தேவைகளுக்காக, உங்க குடும்பத்துடைய கஷ்டத்துக்காக நீங்க அடமானம் வச்சு பணம் வாங்கி உங்க குடும்பத்தை காப்பாத்துறீங்க. அந்த கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய நகை கடனை நான் வந்த உடனே ரத்து செஞ்சிருவேன். இன்னை வரைக்கும் ஒரு பெண்ணுடைய நகை கடனும் ரத்து செய்யப்படல. அதால ஒரு பெண்மணியோட நகைகள் அவங்களால வீட்டுக்கு மீட்டெடுத்து திரும்ப வீட்டுக்கு கொண்டு அவங்களுடைய காதலையும் கழுத்திலையும் பெருமையுடன் போட்டுக்க முடியல. மன்னிக்க முடியாத குற்றங்கள். ஒரு பெண்ணை ஏமாத்தினா அது மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். இது தமிழ் மண். அம்மா உங்க எல்லாரையும், புரட்சி தலைவி அம்மா உங்க எல்லாரையும் தன்னுடைய பிள்ளைகளாக நினைச்சு நேசிச்சு ஒவ்வொரு மூச்சும் உங்களுக்காகவே விட்டு, உங்களுக்காகவே கொடுத்து, உங்களுக்காகவே வாழ்ந்தவர். அம்மாவுடைய ஆட்சி காலத்துல உங்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருந்தது அப்படிங்கறது நினைத்து பாருங்க. அவங்கள அவ்வளவு கொடூரமான முறையில நம்ம எழுந்த பிறகு கட்சிய பாதுகாக்கிறத விட ஆட்சியை தக்க வச்சு மக்களுக்கு அம்மாவுடைய ஆட்சியை தொடர்ந்து கொடுக்கணும். எந்த விதமும் குழப்பமும் வந்துடக்கூடாது. அம்மாவுடைய அத்தனை திட்டங்கள் தொடர்ந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல
அண்ணன் எடப்பாடியார் அந்த ஆட்சி பொறுப்புக்கு வந்து அத்தனை திட்டங்களும் அம்மாவுடைய அத்தனை திட்டங்களும் தொடர்ந்து அவரோட முழு ஆட்சி காலத்துல கொடுத்தாரு. அது தாண்டி இன்னும் எத்தனையோ விஷயங்கள் பண்ணிருக்காரு. உங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக 11 மருத்துவ கல்லூரிகளை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார். 11 மருத்துவ கல்லூரிகள். இன்னைக்கு அந்த 11 மருத்துவ கல்லூரிகள் எங்க இருக்கு? நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் அவர் வந்து அந்த மருத்துவ கல்லூரிகள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து மக்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய கஷ்டத்துக்காக கொண்டு வந்திருந்தப்போ இன்றைக்கு அந்த 11 இடங்களை நீங்க போய் பார்த்தீங்கன்னா கண்ணீர் வழி அழலுக்கு அது வந்து அலட்சியமாக எந்த விதமான ஒரு பரிமாணம் இல்லாம அப்படியே கிடக்குது. ஏன்? எதனால? ஏன்னா அம்மா ஆட்சியில கொண்டு வரப்பட்டது. ஆனா எடப்பாடியாருக்கு அந்த நல்ல பேர் கிடைச்சதுனால அதுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்க கூடாது, அது வந்து நம்ம பெருசுபடுத்த கூடாது. இதே போல அம்மா ஆட்சியில போன தடவை இதே பகுதியில நூல் தயாரிக்கும் தொழிற்சாலை இங்க கொண்டு வரப்பட்டது. திமுக ஆட்சி வந்த உடனே ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் ஒரு முக்கியமான ஒரு செயல் என்னன்னா, அந்த நூல் தயாரிக்கும் உற்பத்தி செய்யும் அந்த தொழிற்சாலைய எடுத்து போடல, கண்டுக்காம விட்டுட்டாங்க. அதாவது அதுக்கு எந்த வித ஒரு கவனமும் கொடுக்கலன்னா அது பாட்டு தானா அப்படியே போயிட்டு அப்படியே செத்து போயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட விட்டுட்டாங்க. அப்ப அது மேல வாழ்ந்து கொண்டிருக்கும் அத்தனை மக்களுடைய எதிர்காலம் என்ன ஆச்சு? மக்களுடைய வரி பணத்தை செலவு பண்ணி கொண்டு வந்த அந்த தொழிற்சாலை அதனுடைய நிலைமை இன்னைக்கு அப்படி இருந்ததுன்னா அந்த பணத்துக்கு என்ன பதில் சொல்ல போறாரு? அவரா சொல்ல மாட்டாருமா? ஸ்டாலின் அவர்கள் அவரா சொல்ல மாட்டாரு, சொல்ல வைக்கணும். அவர் இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு இருக்காரு. என்னுடைய ஆட்சியில பெண்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்புங்கிறாரு. மிகப்பெரிய பாதுகாப்பு இருக்கிறதுனாலதான் பெண்கள் அதிக அளவுல வேலைக்கு போறாங்க. நாங்க எவ்வளவு பெரிய பொய்யமா? உண்மையை வந்து எப்படியெல்லாம் மழுப்பி இஷ்டத்துக்கு பேசிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய பாடம். பெண்களுக்கு தமிழ்நாட்டுல ஸ்டாலின் அவர்களுடைய தமிழ்நாட்டுல துளி அளவுக்கு கூட பாதுகாப்பு இல்லை. இதுக்கு மிகப்பெரிய உதாரணம் அவங்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்காக பெண் செவிலியர்கள், பெண் தூய்மை பணியாளர்கள், பெண் அரசு ஊழியர்கள், உங்க பள்ளிக்கூடங்கள உங்க குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்கள், இவங்க எல்லாருமே அவங்களுடைய நியாயமான வாழ்வாதாரத்தை காப்பாற்றக்கூடிய நியாயமான கோரிக்கைக்காக தெருவுல இறங்கி, ரோடு சாலைகள்ல இறங்கி, சாக்கடையில இறங்கி நின்று மாத கணக்கு அவங்க வந்து போராடி இருக்காங்க. ஒரு பெண்ணுக்கு கூட அவர் வந்து காது கொடுத்து கேட்கல. ஒரு பெண்ணோட கஷ்டத்துக்கு கூட அவர் ஆறுதல் சொல்லல. இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெண்களுடைய பாதுகாப்புக்கு இருக்கிற அளவுக்கு ஆபத்து இந்தியால நம்ம தேசத்துல வேற எந்த மாநிலத்திலும் இல்லை. இந்த ஒரு விஷயத்துல ஸ்டாலின் அவர்களுடைய தமிழ்நாட்டு முன்னிலையில இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை. 2 மாதம், 2 வயது, 5 வயது பச்சை குழந்தைங்களுக்கு இன்னைக்கு பாலியல் தொந்தரவு, பாலியல் வன்கொடுமை நேரிட வேண்டிய ஒரு அவல நிலை இருக்குன்னா வெட்கப்பட வேண்டிய ஒரு துன்பம் கொடுக்கிற ஒரு சூழல் இது. இதுதான் ஸ்டாலின் அவர்களுடைய சாதனைகள். இப்போ நான் சொல்றேன், என்னுடைய தமிழ்நாட்டுல பெண்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு இருக்கிறதுனாலதான் பெரிய அளவுல பெண்கள் வேலைக்கு போறாங்கன்னு சொன்னாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையிலையும் விலைவாசி உயர்வுனால, வரிகளின் உயர்வுனால குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு சக்தி இல்லாததுனால பெண்கள் இது எல்லாத்தையும் மீறி வேலைக்கு போக வேண்டிய கட்டணத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அம்மா ஆட்சியில
நியாயமான தேவைக்கு பெண்கள் வேலைக்கு போனாங்க. அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு வேலைக்கு போனாங்க. அவங்களுடைய கனவுகள் நிலவாக்குறதுக்கு வெளியே வேலைக்கு போனாங்க. ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியில வேற வழி இல்லாம பயத்தையும் துன்பத்தையும் ஆபத்தையும் தாண்டி கட்டாயத்துக்கு வேலைக்கு போக தள்ளப்பட்டிருக்காங்க. தாய்மார்களே, நீங்கள் எல்லாரும் நல்லா சிந்திக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஆட்சி வேணும்? எங்களுக்கு நாங்க கெஞ்சி கேட்டு தவிழ்ந்து கஷ்டப்பட்டு போராட்டம் செஞ்ச பிறகு எங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய ஒரு விஷயத்தை கொடுக்கிற ஆட்சி வேணுமா? இல்ல நாங்க கேட்காமலே எங்கள ஒருத்தராக இருந்து சாமானியர்களின் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு உணர்ந்து எங்களுக்காக பாடுபடுற ஒரு முதலமைச்சர் எங்களுக்கு வேணுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க எல்லாரும் சிந்திச்சு முடிவெடுத்து வாக்களிக்க வேண்டிய நேரம் வந்திருக்கு. அண்ணன் எடப்பாடியார் அப்படிப்பட்ட சாமானியரின் கஷ்டத்தை உணர்ந்து புரிஞ்சுக்கிட்டு ஒரு முதலமைச்சர், தன்னை நிரூபித்து கொண்ட முதலமைச்சர். அவர் புதுசு வெறும் கையோட அம்மா நான் உங்களுக்கு இதை செஞ்சது எனக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்கம்மா அப்படின்னு சொல்லல. ஒரு கஷ்டமான ஒரு நரகமான ஒரு நேரத்துல தமிழ்நாட்டுடைய தலைமையை தாங்கி கொரோனா காலத்துல நம்ம எல்லாரும் ஒவ்வொரு குடும்பத்தையும் எந்த விதமான பாரபட்சம் இல்லாம எல்லாருடைய குடும்பத்தையும் பாதுகாப்பான சிறப்பான முறையில நம்மளை கொண்டு சேர்த்தார், கரை சேர்த்தார். மறந்துடாதீங்க, தன்னை நிரூபித்து கொண்ட மக்களுக்காகவே செயல்படுற ஒரு சாமானியனுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு போராடக்கூடிய முதலமைச்சர் தான் அண்ணன் எடப்பாடி. இந்த நேரத்துல ஸ்டாலின் அவர்களுடைய அந்த அவலனை தாக்கி அந்த மக்கள் விரோத ஆட்சி, பெண்களுக்கு துரோகம் செய்த அந்த ஆட்சி, 5 வருஷம் நீங்க தாங்கி இருக்கிற இந்த பாரத்தை இறக்கி வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. மறுபடியும் தமிழ்நாட்டுக்கும் உங்கள் வீட்டுக்கும் அம்மாவின் ஆட்சி வர வேண்டிய நேரம் வந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா அம்மாவின் ஆட்சி திரும்ப தமிழ் மண்ணுக்கு வர வேண்டிய ஒரு தேவை வந்திருக்கு, ஒரு அவசியம் வந்திருக்கு. 23ஆம் தேதி நடக்க போற தேர்தல் அன்றைக்கு நீங்க எல்லாரும் வாக்குச்சாவடிக்கு போய் பட்ட கஷ்டத்தை மனசுல வச்சுக்கிட்டு என்ன பயன்படுத்திக்கிற சுயநலமான பொய்ய சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சரும் ஆட்சி எனக்கு வேணுமா? இல்ல என்னுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நல்லதுக்கும் கெட்டதுக்கும் என் கூட நின்னு எனக்கு தோல் கொடுத்து என்ன பலப்படுத்த ஒரு முதலமைச்சரும் ஒரு ஆட்சி எனக்கு வேணுமா அப்படின்னு முடிவு பண்ணிக்கங்க. 2வது பதில் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு மறுபேச்சே இல்லை. 54 வருடங்களாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒவ்வொரு ஆட்சி காலமும் மக்களுக்கான ஆட்சியாக இருந்திருக்கு. புரட்சி தலைவர் ஆட்சி, அம்மாவின் ஆட்சி, புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாரின் ஆட்சி மக்களுக்காகவே பாடுபட்ட ஆட்சிகள். அந்த நம்பிக்கை திரும்ப தமிழ்நாட்டுக்கு நீங்க கொண்டு வரணும். அந்த சக்தி உங்க கையில இருக்கு. உங்க வாக்கு, உங்க குரல், உங்கள் வாக்கு, உங்கள் சக்தி, உங்கள் வாக்கு, உங்கள் உரிமை. இது மறந்து விடாதீர்கள். வேற யாரையுமே இது திரட்டிடாதீங்க. 23ஆம் தேதி உங்களுடைய வாக்கு ரெட்டை அளித்து தமிழ்நாட்டுக்கு அம்மாவின் ஆட்சி அண்ணன் எடப்பாடியாரின் தலைமையில் திரும்ப கொண்டு வந்து உங்களுடைய செயல் வீரராக, உங்களுடைய குரலாக, உங்க சகோதரர், உங்க வீட்டு பிள்ளை, உங்க அண்ணன், உங்க தம்பியாக அண்ணன் வேலாளர் அவர்களை நீங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கைய, உங்க குடும்பங்களுடைய வாழ்க்கை, உங்க இளைஞர்களுடைய வாழ்க்கைய நீங்க பாதுகாக்கணும். உங்க இளைஞர்களுடைய வாழ்க்கைய மட்டும் நான் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பாதிச்ச ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு உங்க விட்டு நான் விடைபெறுகிறேன். நீங்க எல்லாருமே உழைக்கிறது உங்களுடைய பிள்ளைங்களுடைய எதிர்காலத்துக்காக தான். பிள்ளை பெற்றுக்கிட்டதுல இருந்து
இவங்களை வந்து நான் எப்படி பாதுகாக்க போறேன், எப்படி படிக்க வைக்க போறேன், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வந்து நான் அமைச்சு கொடுக்க போறேன், அந்த ஒரே ஒரு லட்சியத்தோட, அந்த ஒரே கனவோட நீங்க மீதி நாள் உங்க வாழ்நாள் முழுவதும் நீங்க செயல்படுறீங்க. அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு இன்னைக்கு கஷ்டப்பட்டு நீங்க கடன் வாங்கி அவங்களை படிக்க வச்ச பிறகு ஒரு வேலை, நியாயமா அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கி தரேன்னு சொன்ன அந்த வேலை வாய்ப்பு நீங்க தேடி போகும்போது அவருடைய அந்த வாக்குறுதிய பொய்யானதுனால உங்க பிள்ளைகளுக்கு எந்த விதமான ஒரு வாய்ப்பு, வேலையும் ஒரு வழி இல்லாதனால மனசு உடைஞ்சு போய் தவறான வழியை தேடி போதைப் பொருட்களுடைய அந்த அடிமைத்தனத்துக்கு ஆளாகி இருக்காங்க. பெரிய அளவுக்கு இதுதான் நடந்திருக்குமா? கடினமான உண்மை இதுதான் நடந்திருக்கு. திருத்தணியில 4 இளைஞர்களுடைய அந்த சம்பவம் வந்து நீங்க கேட்டிருப்பீங்க. தமிழ்நாட்டையே உலுக்கி போட்ட சம்பவம். 4 இளைஞர்கள் போதைப் பொருட்களுடைய அந்த அடிமைத்தனத்துல ஒரு வடநாட்டு பையனை வெட்டி வெட்டி சித்திரவதம் பண்ணி அவங்க பேசுறது என்னவோ ஒரு மாதிரியா கொடூரமான வக்கரமான முறையில வீடியோவை புடிச்சு சுயநிலைமை இல்லாம அந்த மாதிரி நடந்துக்கிற அந்த நிலையை பார்க்கும்போது என் மனசு உடைஞ்சு போச்சு. எதுக்கு தெரியுமா? அந்த 4 பசங்களையும் பெற்ற அந்த 4 தாய்மார்களை நினைச்சேன். ஏமா பெற்ற தாய் என்னமா நினைக்கும் பிள்ளை அந்த அந்த பாதையில கொண்டு போய் அந்த பையனை அங்கே பலி கொடுத்த பிறகு அந்த தாயோட மனசு எப்படி இருந்திருக்கும்? இது ஒரு தாய்க்கு நடந்ததுன்னா இன்னொரு தாய்க்கு நடக்க அத்தனை வாய்ப்புகள் இருக்கு. அது நடக்க விட்ட இந்த ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி வந்து இந்த மண்ணில் இருந்து எடுத்து துடைக்கணும், பறித்து தூக்கி எறியணும். ஏன்னா நம்ம குழந்தைங்களை எதிர்த்து நம்ம குழந்தைங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்குற எந்த ஒரு ஆட்சியும் நம்ம வந்து நிலைக்க விடக்கூடாது. 23ஆம் தேதி நடக்கிற தேர்தல்ல ரெட்டை இலைக்கு உங்களுடைய வாக்களித்து அம்மா ஆட்சியுடைய பாதுகாப்பும் அண்ணன் எடப்பாடியாரின் தலைமையும் இங்கே உங்களுடைய சகோதரர் வேலழகன் அவர்களையும் நீங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குழந்தைங்களுடைய எதிர்காலத்தை நீங்க பாதுகாக்கணும். இது உங்க சக்தி உங்க கையில இருக்கு. உங்களால பண்ண முடியும். நீங்க பண்ணணும். செய்வீர்களா? செய்வீர்களா? ஒரு முக்கியமான விஷயம், நாளைக்கு நம்முடைய தமிழ் புத்தாண்டு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு நாள். ஏன்னா புத்தாண்டுல இருந்தே புது ஆரம்பங்கள் வந்து தொடங்கும். நாளைக்கு நல்லா சிந்திச்சு முடிவு எடுத்துக்கங்க. இனி வர்ற வருடங்கள்ல இருந்து என்னுடைய குடும்பத்துக்கு, என் வீட்டுல, என் பிள்ளைகளுக்கு, எனக்கு ஒரு நல்ல தங்கமான ஒளிமயமான எதிர்காலத்துக்கான முடிவை நான் எடுப்பேங்கிற முடிவை நாளைக்கு எடுத்துக்கங்க. உங்க வாழ்க்கையை வந்து நீங்க மாத்திப்பீங்க. அது மட்டும் இல்லாம நாளைக்கு ஒரு மனிதர்களுடைய பிறந்த நாள், அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாள். நமக்கு மிக முக்கியமான, அதாவது ஒரு மனிதத்தை பாதுகாக்கும் அளவுக்கு நமக்கு வழிகாட்டியவர், காலத்துக்கும் எத்தனையோ தலைமுறைகளுக்கும் வழிகாட்டியாக இருக்கிறவர். அவரை வந்து நம்ம நினைவு கொண்டு அவருடைய பாதையில் எல்லாருக்குமே சமமான வாய்ப்புகளும் உரிமைகளும் பாதுகாப்புகளும் கிடைக்கும் அப்படின்னு மனதில் உறுதிப்படுத்திக்கிட்டு சமூக நீதி காத்த வீராங்கனை புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சி திரும்ப தமிழ் மண்ணுக்கு கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரு உறுதியோட இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்றதுக்கு முன்னால முக்கியமான வார்த்தை, பாய் பாய் ஸ்டாலின், பாய் பாய் ஸ்டாலின், பாய் பாய் ஸ்டாலின்.
இந்த சிறப்பான வரவேற்பு தந்த கட்சி நிர்வாகிகளுக்கும் தோழமை கட்சி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். Thank you.